ஆனா இப்ப டிவிக்கு பொறுத்தளவுல ஒரு வருஷமா அவங்க எதுவுமே பண்ணல. அவங்களோட அரசியல் செயல்பாடுன்றது ஜீரோ. நல்லா போனா 3-4 தடவை வெளில வந்து அவர் பேசியிருப்பார். அதை தாண்டி எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அரசியல் செயல்பாடு இல்லைன்னா இல்ல நாங்க மாநாடு தான் அரசியல் செயல்பாடுன்றாங்க. அப்புறம் ஒரு மாநாடு நடத்துறாங்க. மாநாட்டிலையும் பெரிய அரசியல் ஒன்றும் முன்வைக்கல. எதுக்காக வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த கூட்டம்? தாவேகா தலைவர் என்ன பேசுறாரு, என்ன சொல்ல வராருன்னு கேட்டுதான் வந்துருக்கு. தாவேகா தலைவர் பேசுறதை கேட்க வரல, தாவேகா தலைவரை பார்க்க தான் வராங்க. அவங்க குத்துப்பாட்டு, டான்ஸ், டிவியில இதெல்லாம் பார்த்து எடுத்து இன்ஸ்பயர் ஆகி விஜயோட ஃபேனா மாறிடுறாங்க. பெரிய அரசியல் தெளிவு உள்ள ஒரு கூட்டமும் கிடையாது. அவங்கள பொறுத்தளவுல விஜயை பார்க்க போகணும், அதுதான் அவங்களோட ஒரே டார்கெட். ஸோ இவங்கனால பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஒன்று, முதல்ல விஜய்க்கு பெரிய கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. ரெண்டாவது, தலைமைக்கே அதெல்லாம் இல்லாத போது அந்த விஷயத்தை தொண்டர்கள் கிட்ட அவங்க கடத்த முடியாது. ஸோ தொண்டர்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு சைட்ல அவரு தமிழ் தேசியமும் திராவிடம்ன்றாரு. அப்படி ஏதாவது ஒரு கொள்கை உலகத்துல இருக்கான்னு? இந்த தளபதி சலூன் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல சந்தானத்தோட டார்கெட் என்ன? தல ரசிகர்களும் நம்ம சலூனுக்கு வரணும், தளபதி ரசிகர்களும் நம்ம சலூனுக்கு வரணும், 2 பேர்ட்டு நம்ம லாபம் பார்க்கணுன்றதான் அந்த படத்துல அவரோட கான்செப்ட் இல்லையா? ஸோ இங்க ஏறக்குறைய அதுதானே. தமிழ் தேசியவாதிகளும் எனக்கு ஓட்டு போடணும், திராவிடம் பேசக்கூடியவங்களும் எனக்கு ஓட்டு போடணும். ஆனா 2 சித்தாந்தமும் எப்படி பொருந்தி போகும்? ரெண்டாவது, நாளைக்கு விஜய் அரசியல் இருந்து வெளில போனார்னா இவங்களும் வெளில போயிடுவாங்க.